வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நம்புறேன் எல்லாரும் நலமா இருக்கீங்க. அக்டோபர் மாசம் திருப்பதிக்கு போக பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கா தான். திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். முதல்ல திருப்பதிக்கு போறதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணணும். டிக்கெட் இல்லாம போனா தரிசனம் பண்ண முடியாது. செப்டம்பர் 8ஆம் தேதி முதல் அக்டோபர் 7ஆம் தேதி வரைக்கும் தினமும் மாலை 4 மணிக்கு டிக்கெட் ஆன்லைன்ல கிடைக்கும். இந்த நேரத்தை தவறாம கவனிக்கணும். எப்படி டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்லேன், கேட்டுக்கோங்க. முதல்ல tirupatibalaji.ap.gov.in இணையதளுக்கு போங்க. அங்க உங்க பேர், முகவரி மாதிரி விவரங்கள் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு ஜூமான தரிசன நேரத்தை தேர்வு பண்ணுங்க. அப்புறம் டிக்கெட்டை புக் பண்ணிடா. ரொம்ப சுலபம். ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணும்போது உங்க பெயர், முகவரி, அடையாள அட்டை விவரங்கள் எல்லாம் சரியாக கொடுக்கணும். தரிசன நேரத்தை தேர்வு பண்ணும்போது உங்களுக்கு சகரியமான நேரத்தை தேர்வு பண்ணுங்க. அப்புறம் டிக்கெட்டை புக் பண்ணிடலாம். ரொம்ப சுலபம். ஆன்லைன்ல புக் பண்ணினா நேரம் மிச்சமாகும். கொரோனா நேரம் என்பதால் முகக்கவசம் அணியது, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது எல்லாம் மறக்காமல செய்யுங்க. பாதுகாப்பு முக்கியம். அக்டோபர் மாசம் திருப்பதிக்கு போக ரொம்ப நல்ல நேரம். மழைக்கு அப்புறம் மலைப்பகுதி பசுமையா அழகா இருக்கும். இந்த நேரத்தில் போனா இயற்கையின் அழகை ரசிக்கலாம். கோவிலிலும் சில விசேஷ சடங்குகள் நடக்கும். இந்த சடங்குகளை காண ரொம்ப பேர் வருவாங்க. உங்க பயணத்தை முன்கூட்டியே நல்லா பிளான் பண்ணுங்க. தங்குமிடம், போக்குவரத்து எல்லாத்தையும் முன்பே புக் பண்ணிடுங்க. அப்போதான் பயணம் சிரமம் இல்லாமல் இருக்கும். எல்லாத்தையும் முன்கூட்டியே திட்டமிங்க. இந்த தகவல்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்ல? இப்போ உங்க திருப்பதி பயணத்தை சூப்பரா பிளான் பண்ணலாம். ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே கமெண்ட்ல கேளுங்க, பதில் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க பயணம் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள். நன்றி நண்பர்களே. திருப்பதி